ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம க்ரியேட்டிவ் சேனலில் இந்த நியூ மாடல் பேஸ்கெட்டுக்கு இந்த நியூ மாடல் ஹேண்டில் எப்படி பின்னுறதுன்ட்டு பார்க்க போகிறோம். இந்த பேஸ்கெட் பார்த்திங்கன்னா பேஸில் வந்துட்டு ஜிக்ஸாக் இந்த மாதிரி வரா மாதிரி பின்னியிருக்கேன். இந்த கூட எப்படி பின்னுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டேன். நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன், பாருங்கள். அப்புறம் இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி நியூ மாடல் ஹேண்டில் எப்படி பின்னுறதுன்ட்டு பார்க்க போகிறோம். இது வந்துட்டு 4 ஒயர் உருட்டு கைப்பிடி, ஆனால் இது வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம பின்ன போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் ஹேண்டில் வர மாதிரி பின்னிருப்பேன். இதையும் நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இல்லைனா ஹேண்டில் பிளேலிஸ்ட்லையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நானே டிசைன் பண்ண நியூ மாடல் பேஸ்கெட் ஐடியாஸுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். இது எல்லாமே நானே டிசைன் பண்ண பேஸ்கெட் தான். இன்னும் நிறைய விதமான பேஸ்கெட் ஐடியாஸ் இருக்குது, அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பேஸ்கெட் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நியூ ஐடியா ஹேண்டில்ஸும் இருக்குது, அதையும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஹேண்டில் பின்னுறதுக்கு 4 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஒயரும் 2.5 அடி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு நம்ம உள் ஒயராக வைக்க போகிறோம். இந்த மாதிரி உள் ஒயராக வச்சு பின்னும் போது ஹேண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த 4 ஒயரையும் உள் ஒயராக இந்த கூடையில் வந்துட்டு நம்ம செட் பண்ண போகிறோம். சென்டர் பார்த்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பக்கம் ஹேண்டிலில் பார்த்தீங்கன்னா இந்த பர்பிளில் இந்த 2 லைன் போட்டு பாருங்கள், இதுதான் வந்துட்டு சென்டராக வச்சுருக்கேன். இதே மாதிரி இந்த கூடையிலையும் இந்த இடத்துல சொருகிக்கிறேன். நீங்கள் போடுற பேஸ்கெட் மாடலுக்கு ஏற்ற மாதிரி இதை வச்சுக்கோங்க. இப்போ சென்டர் பார்த்து ஒரு பக்கம் ஒயரு இந்த மாதிரி சொருகியாச்சு. 2 பக்கம் ஒயர் வந்துட்டு ஈக்குவலாக வச்சுக்கோங்க, அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. இப்போது சரிசமமாக இந்த ஒயரை வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு நூல் எடுத்து இதை நம்ம கட்டி விட போகிறோம். இது எதுக்கு இந்த மாதிரி கட்டி விடுறோன்னா, நம்ம ஹேண்டில் பின்னும் போது 4 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னும் போது இது கொஞ்சம் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதனால் இந்த மாதிரி கட்டி விட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கைப்பிடி பின்னுற ஒயரும் நம்ம பர்பிளில் எடுக்க போகிறோம். இதுவும் பர்பிளில் இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் நமக்கு குழப்பமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நூலை வச்சு கட்டி விட்டுட்டோம்னா நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இதே நீங்கள் சாண்டில் எடுக்கலாம், ஆனால் வந்துட்டு வெளியே இந்த ஒயர் தெரியுது. அந்த ரெட் கலர் பேஸ்கெட்டில் வந்துட்டு இந்த ஹேண்டில் பின் இல்லையா, அதில் வந்துட்டு வெளியே தெரிஞ்சிச்சு. அதனால் வந்துட்டு உள் ஒயரும் ஒரே கலராக வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கட்டி விட்டுட்டேன். இப்போ நம்ம உருட்டு கைப்பிடி பின்னும் போது நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இதே மாதிரி இந்த பர்பிள் லைன் இருக்கு இல்லையா, இந்த ஹோலில் விட்டு உள் பக்கமாக எடுத்துக்கிறேன். நம்ம சாதாரணமாக கைப்பிடி பின்னும் போது என்ன பண்ணுவோம், உள் பக்கமாக ஒயரை விட்டுட்டு நம்ம டைட்டாக முடி போடுவோம். 2 முடி போட்டுட்டு உள்ளுக்குள்ளே ஒயரை சொருகி விடுவோம். ஆனால் இந்த டைப் ஹேண்டிலுக்கு முடி போடக்கூடாது, அப்படியே சொருகி விடணும். இப்போ பாருங்கள், இந்த ஹேண்டில் வந்துட்டு 2 பக்கமும் ஒரே அளவு இருக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு இந்த ஒயர்ஸை உள்ளுக்குள்ளே சொருகி விடுங்க. இந்த ஹேண்டில் வந்துட்டு உள்ளுக்குள்ளே முடி போட்டு பார்த்தேன், ஆனால் வந்துட்டு வெளியே தெரியுது ஃபினிஷிங் நீட்டாக இல்லை. அதனால் இந்த மாதிரி சொருகி விட்டுட்டேன். இந்த மாதிரி சொருகி விடுறதுனால ஹேண்டில் ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகமே வேண்டாம், ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தால் மட்டும்தான் நான் வீடியோ போடுவேன். ஏன்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்துட்டு நம்மளோட சேனல் பார்த்து கூடையெல்லாம் போட்டு சேல் பண்ணுறாங்க. ஸோ குவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஒயர் பேஸ்கெட்லாம் போட்டு சேல் பண்ணுறீங்கன்னா இப்போ இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் ஃபுல்லாக சொருகணும். சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இந்த ஹேண்டில் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு ஒயர் கூட நமக்கு வெளிப்பக்கமாக தெரியாது. இந்த ஹேண்டில் மட்டும்தான் தெரியும். நம்ம கட்டி விடுற ஒயர் எதுவுமே தெரியாது. இப்போ 2 பக்கமும் ஒரே அளவு இந்த ஹேண்டில் இந்த மாதிரி வச்சாச்சு. இப்போ நம்ம உருட்டு கைப்பிடி பின்னுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த உருட்டு கைப்பிடி பின்னுறதுக்கு 4 ஒயர் ஒரு ஒயரும் 5.5 அடி கட் பண்ணி வச்சுருக்கேன். 5.5 ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்ட்ரைட்டில் வந்துட்டு இந்த சென்டர்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம இந்த உருட்டு கைப்பிடி பின்னுறதுக்கு ஆரம்பிக்க போகிறோம். இப்போ இந்த பக்கமும் 2 ஒயரையும் சரிசமமாக இந்த மாதிரி வச்சுருங்க. நம்ம சாதாரணமாக உருட்டு கைப்பிடி பின்னுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் பின்ன போகிறோம். ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணி பின்ன போகிறோம். இப்போது லெஃப்ட் ஹேண்டில் 4 ஒயர் இருக்கும், ரைட் ஹேண்டில் 4 ஒயர் இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்டு ஒயர் 1 எடுத்துக்கிறேன். இப்போது ரைட் ஹேண்டு ஒயர் எடுத்துக்கிறேன். இப்போ ரைட் ஹேண்டு ஒயரை இந்த லெஃப்ட் ஹேண்டு ஒயர் மேலே இந்த மாதிரி வைக்கணும். இப்போ மறுபடியும் லெஃப்ட் ஹேண்டு ஒயர் எடுக்கணும். எடுத்து இந்த ஒயர் மேலே இப்படி வைக்கணும். இப்போது ரைட் ஹேண்டு ஒயர் இப்போ லெஃப்ட் ஹேண்டு கொண்டு வரணும். இந்த ஒயருக்கு மேலே ஆல்ரெடி இந்த ஒயர் இருக்குது. ஸோ இந்த ஒயருக்கு கீழே 2வது ஒயருக்கு மேலே இந்த மாதிரி வைக்கணும். இப்போ வச்சாச்சு. இப்போது லெஃப்ட் ஹேண்டு, இப்போ லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற ஒயரை ரைட் ஹேண்டு கொண்டு வரணும். இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு மேலே ஆல்ரெடி இந்த ஒயர் இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு கீழே இந்த 2வது ஒயருக்கு மேலே இந்த மாதிரி வைக்கணும். இப்போது ரைட் ஹேண்டு ஒயரை லெஃப்ட் ஹேண்டு கொண்டு வரணும். இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு கீழே ஒயர் இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு மேலே 2வது ஒயருக்கு கீழே 3வது ஒயருக்கு மேலே இந்த மாதிரி வைக்கணும். இப்போது லெஃப்ட் ஹேண்டு ஒயரை ரைட் ஹேண்டு கொண்டு வரணும். இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு கீழே ஒரு ஒயர் இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு மேலே 2வது ஒயருக்கு கீழே 3வது ஒயருக்கு மேலே இந்த மாதிரி தான் வைக்கணும். இப்போது ரைட்டு ஒயர், இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு மேலே இந்த ஒயர் இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு கீழே
ரெண்டாவது ஒயருக்கு மேலே, மூணாவது ஒயருக்கு கீழே, நாலாவது ஒயருக்கு மேலே. ஒரு ஒயருக்கு மேலே வச்சா அடுத்த ஒயருக்கு கீழே வைக்கணும். இதையும் பார்த்துக்கோங்க. இப்போ 4 ஒயர்ஸையும் செட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஹேண்டில் பின்னுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்டில் 4 ஒயர் இருக்கும், ரைட் ஹேண்டில் 4 ஒயர் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற இந்த ரெண்டாவது ஒயர் மேல் பக்கமாக இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும், ரைட் ஹேண்டில் இருக்கிற ஒயரை பின் பக்கமாக கொண்டு வரணும். எப்போது நம்ம பின் பக்கம் கொண்டு வருவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஹோலில் விட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்டு கொண்டு போகணும். ரைட் ஹேண்ட் ஒயரை இந்த நாட்டுக்கு பக்கத்தில் இந்த ஹோலில் விட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்டு கொண்டு போகிறோம். லெஃப்ட் ஹேண்டு கொண்டு போயிட்டு நம்ம ஹேண்டில் பின்ன போகிறோம். சாதாரணமாக உருட்டு கைப்பிடி பின்னும் போது அப்படியே பின் பக்கம் கொண்டு வந்து நம்ம பின்னுவோம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஹோலில் விட்டு நம்ம பின்னுறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு ரெண்டாவது ஒயருக்கு மேலே, மூணாவது ஒயருக்கு கீழே, நாலாவது ஒயருக்கு மேலே இந்த மாதிரி பண்ணணும். இப்போ இந்த ஹேண்டில் பின்னும்போது ரொம்ப லூஸ் ஆகும், டைட் பண்ணிகிட்டே பின்னுங்க. இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்டு ஒயரை ரைட் ஹேண்டு நம்ம கொண்டு போகணும். இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்டு ஒயரை ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்டு கொண்டு வந்தோம் இல்லையா, அதே ஹோல்லையே இந்த மாதிரி விட்டு இப்படி வெளிப்பக்கமாக எடுக்கணும். ஒரு ஹோலில் வந்துட்டு ரைட் ஹேண்டு ஒயர், லெஃப்ட் ஹேண்டு ஒயர் ஒரு ஒயர் தான் விடணும், 2 ஒயர் மட்டும்தான் விடணும். இப்போ பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு ஹோலில் 2 ஒயரை விட்டு எடுத்தாச்சு. இப்போ ரெண்டாவது ஒயருக்கு மேலே, மூணாவது ஒயருக்கு கீழே, நாலாவது ஒயருக்கு மேலே இந்த மாதிரி வைக்கணும். இப்போ ரைட் ஹேண்டு ஒயரை லெஃப்ட் ஹேண்டு நம்ம கொண்டு போகணும். லெஃப்ட் ஹேண்டு கொண்டு போகும்போது இந்த ஹோலில் நம்ம ஒயரை விட்டு எடுத்தாச்சு. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோலில் இந்த மாதிரி விட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்டு கொண்டு போகணும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதே ஹோல்லையே லெஃப்ட் ஹேண்டு ஒயரை ரைட் ஹேண்டு கொண்டு வரணும். இதே மாதிரி தான் இந்த ஹேண்டில் ஃபுல்லாகவே பின்னணும். உங்களுக்கு உருட்டு கைப்பிடி பின்ன தெரிஞ்சிச்சுனாக்கா நான் இப்போ சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். உருட்டு கைப்பிடி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி டைப் ஹேண்டில் பின்னுங்க. இப்போது ரைட் சைடு நம்ம இந்த ஒயரை கொண்டு வரணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒயரை இந்த ஹோலில் விட்டு வெளியே எடுக்கணும். நம்ம ரைட் ஒயர் கொண்டு வந்தோம் இல்லையா, அதே ஹோல்லையே லெஃப்ட் ஹேண்டு ஒயரை இந்த மாதிரி ரைட் சைடு கொண்டு வரும். ஒரு ஹோலில் 2 ஒயர் மட்டும்தான் கொண்டு வரணும். அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக இந்த ஹேண்டில் வரும். இப்போது ரைட் ஹேண்டு கொண்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுடணும். விட்டுட்டு ரெண்டாவது ஒயருக்கு மேலே இந்த ஒயரை வைக்கணும். ரெண்டாவது ஒயருக்கு மேலே, மூணாவது ஒயருக்கு கீழே, நாலாவது ஒயருக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஒயருக்கு மேலே வந்தால் அடுத்த ஒயருக்கு கீழே இந்த மாதிரி வரணும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ரைட் ஹேண்டு ஒயரை லெஃப்ட் ஹேண்டு கொண்டு போகணும். இந்த ரைட் ஹேண்டு ஒயர் இந்த ஹோலில் 2 ஒயர் போட்டு எடுத்தாச்சு. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோலில் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே கொண்டு போகிறோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுடணும். நம்ம எப்பவும் உருட்டு கைப்பிடி போடும்போது ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு ரெண்டாவது ஒயருக்கு மேலே தான் பின்ன ஆரம்பிப்போம் இல்லையா, அதே மாதிரி பின்னணும். இப்போது லெஃப்ட் ஹேண்டு ஒயரை ரைட் ஹேண்ட் நம்ம கொண்டு போகணும். இப்போ இந்த லெஃப்ட் ஒயரை இந்த மாதிரி மடித்து ரைட் ஒயர் எந்த ஹோலில் கொண்டு வந்தோம் அதே ஹோல்லையே நம்ம ரைட் ஹேண்டு கொண்டு போகிறோம். இனிமேல் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஹேண்டில் பின்னி பழக போகிறீங்கன்னா இதை வந்துட்டு ரொம்ப குழப்பமாகவே இருக்கும். ரொம்ப ஈஸி மெத்தடில் இந்த உருட்டு கைப்பிடி எப்படி போடுறதுன்னு தனித்தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன். நார்மல் உருட்டு கைப்பிடி பின்ன நல்லா பழகிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி டைப்பில் வந்துட்டு ஹேண்டில் பின்னுங்க. இப்போ லெஃப்ட் சைடு இந்த வந்த ஒயர் மறுபடியும் லெஃப்ட் சைடே இந்த மாதிரி போயிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி தான் இந்த டைப் ஹேண்டில் பின்னணும். இப்போ நம்ம உள் ஒயர் நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த ஹோல்லையே வந்துட்டு இன்னொரு ரவுண்டு நம்ம பின்ன போகிறோம். இப்போ இந்த ரைட் சைடு ஒயரை இந்த உள் ஒயர் பின்ன அதே ஹோலில் இந்த மாதிரி லெஃப்ட் சைடு கொண்டு வர போகிறோம். இப்போ லெஃப்ட் சைடு கொண்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு இந்த ஒயரை ரெண்டாவது ஒயருக்கு மேலே, மூணாவது ஒயருக்கு கீழே, நாலாவது ஒயருக்கு மேலே இந்த மாதிரி பின்னணும். இப்போ என்ன பண்ணணும், லெஃப்ட் ஒயரை அதே ஹோல்லையே நம்ம ரைட் சைடு கொண்டு வரோம். இந்த உள் ஒயர் ஜாயின் பண்ண அதே ஹோல்லையே நம்ம கொண்டு வரோம். இப்போது ரைட் சைடு வந்துருச்சு. கொஞ்சம் முறுக்கல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி விட்டு எடுக்கும்போது அந்த ஒயர் வந்துட்டு முறுக்கல் சரி செஞ்சுக்கோங்க. இப்போ ரைட் சைடு கொண்டு வந்தாச்சு. எப்பவும் போல் இந்த ஹேண்டில் பின்னிக்கோங்க. இப்போ உள் ஒயர் நம்ம சேர்த்த இடத்துல வந்துட்டு ஒரு ரவுண்டு நாட் பின்னியாச்சு. இப்போ அதுக்கு பக்கத்து ஹோலில் ஒரு ரவுண்டு வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம். இப்போ ரைட் ஹேண்டு ஒயரை இந்த உள் ஒயர் ஜாயின் பண்ணதுக்கு பக்கத்து ஹோலில் இந்த மாதிரி உள் பக்கமாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த லைனில் வந்துட்டு இது கடைசி ரவுண்டு. இதோடு நம்ம அந்த உள் ஒயரோடு சேர்த்து வச்சு பின்னுறதுக்கு ஆரம்பிச்சிருவோம். இப்போ மறுபடியும் லெஃப்ட் ஹேண்டை
இந்த ஹோலில் ரைட் சைடு எந்த ஹோலில் விட்டும் அதே ஹோல்லையே விட்டு இந்த மாதிரி வெளியே எடுக்கணும். எடுத்து ஒரு ரவுண்டு ஹேண்டில் பின்னிடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா அந்த உள் ஒயரோட சேர்த்து வச்சு நம்ம பின்ன போகிறோம். உள் ஒயர் வச்சு எப்படி இந்த உருட்டு கைப்பிடி பின்னுறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன், ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். அந்த ஹேண்டில் உங்களுக்கு பின்ன தெரிஞ்சாதான் இது வந்துட்டு உங்களுக்கு கிளியராக வரும். இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இந்த ஸ்ட்ரெயிட்டில் இருந்து டர்ன் பண்ணி இந்த உள் ஒயரோட சேர்த்து வச்சு பின்ன போகிறோம். இந்த இடத்துல நமக்கு ரொம்ப லூஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் ஹேண்ட் இருக்கிற ஒயரை லெஃப்ட் ஹேண்ட் இந்த மாதிரி பின்பக்கமாக கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுடணும். விட்டுட்டு ரெண்டாவது ஒயருக்கு மேலே, மூணாவது ஒயருக்கு கீழே, நாலாவது ஒயருக்கு மேலே இந்த மாதிரி ஒயரை செட் பண்ணும்போது பாருங்கள் ரொம்ப லூஸ் வரும். ஏன்னா இந்த டேர்ன் ஆகி வர இடம் நல்லா டைட் பண்ணுங்கள். எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் ஒயரை டைட் பண்ணி போடுறீங்களோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த ஹேண்டில் இருக்கும். உள் ஒயர் நம்ம ஜாயின் பண்ண ரெண்டு பக்கத்துலேயும் இந்த மாதிரி டேர்ன் ஆகி வரும்போது ரொம்ப லூஸ் வரும். அந்த இடத்துல மட்டும் நல்லா ஒரு ஒயரும் நல்லா இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சி இழுத்து போடுங்க. நீங்கள் ஒயர் பேஸ்கெட்லாம் போட்டு சேல் பண்ணுறீங்கன்னா குவாலிட்டி ரொம்ப முக்கியம். அவ்வளோதான். இனி எப்பவும் போல் நம்ம உள் ஒயர் வச்சு பின்னுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னணும். பின்னிட்டு இன்னொரு டேர்னிங்கில் எப்படி பின்னுறதுன்ட்டு பார்க்கலாம். இதே மாதிரி இந்த உள் ஒயர் ஃபுல்லாகவே பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ உள் ஒயரில் ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. இது லாஸ்ட்டு சான்ஸு. ரெண்டு ஹேண்டிலும் ஒரே மாதிரி இருக்கான்ட்டு இன்னொரு முறை செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கூட நம்மளால் அப் அண்ட் டவுன் சரி செஞ்சுக்க முடியும். இந்த டைப் ஹேண்டில் கொஞ்சம் பெருசும் சின்னதுமாக இருந்துச்சுனாலும் தனியாக காமிச்சு கொடுத்துரும், பார்க்க நல்லா இருக்காது. இப்போ எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இந்த பக்கம் டர்ன் பண்ணி நம்ம பின்ன போகிறோம். இப்போது இந்த எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சாச்சு. இப்போது இந்த லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற ரெண்டாவது ஒயர் மேல் பக்கம் இருக்குது. ஸோ இந்த ரைட் ஹேண்டு ஒயரை என்ன பண்ணணும், இந்த ஃபஸ்ட்டு ஹோலில் இந்த மாதிரி உள்ளே விட்டு லெஃப்ட் ஹேண்டு கொண்டு போகணும். இப்போ லெஃப்ட் ஹேண்டு கொண்டு போயிட்டு எப்பவும் போல் இந்த ஹேண்டில் பின்னிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுடணும். விட்டுட்டு ரெண்டாவது ஒயருக்கு மேலே, மூணாவது ஒயருக்கு கீழே, நாலாவது ஒயருக்கு மேலே இந்த மாதிரி வைக்கணும். இந்த டர்னிங்லேயும் பாருங்கள் ரொம்ப லூஸ் வரும். இந்த மாதிரி ஒரு ஒயராக தனித்தனியாக நல்லா டைட்டாக இழுத்து வச்சு இந்த ஹேண்டில் பின்னுங்க. இந்த மாதிரி டர்னிங்கில் மட்டும் ரொம்ப லூஸ் வரும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த லெஃப்ட் ஹேண்டு ஒயரை ரைட் சைடு கொண்டு வரணும். ரைட் சைடு ஒயர் எந்த ஹோலில் போட்டோம் அதே ஹோல்லையே நம்ம இந்த மாதிரி ரைட் சைடு கொண்டு வரும். கொண்டு வந்துட்டு எப்பவும் போல் நாட் பின்னணும். ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுடணும். ரெண்டாவது ஒயருக்கு கீழே, மூணாவது ஒயருக்கு மேலே, நாலாவது ஒயருக்கு கீழே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஹேண்டில் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதே மாதிரியே இந்த ஹேண்டில் நம்ம எங்கே ஆரம்பித்தோம் அதே இடத்துலையே கொண்டு வந்து முடிக்கணும். இந்த சாண்டல் கலர் ஒயர், அந்த பாக்ஸ் நாட் போட்ட ஒயர் எதுவுமே நமக்கு தெரியக்கூடாது. அப்போ தான் இந்த ஹேண்டில் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த டைப் ஹேண்டில் இந்த மாதிரி பின்னாதான் குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும்ன்ட்டு என்னோடய ஓன் ஐடியாவில் இதை நான் பின்னுறேன். இந்த ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பிகினர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரியறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். உருட்டு கைப்பிடி சாதாரணமாக எப்படி பின்னுறதுன்னு வந்துட்டு நல்லா கிளியராக கற்றுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த டைப் ஹேண்டிலில் போடுங்க. உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு ரொம்ப டீட்டெயில்டு வீடியோ ஹேண்டில் பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஹேண்டில் நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அதே இடத்துல வந்துட்டு முடிக்கணும். இந்த கொஞ்சம் தான் இருக்குது, ஃபுல்லாக போட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம எந்த இடத்துலேருந்து ஹேண்டில் ஆரம்பித்தோம் அதே இடத்துலையே வந்து முடிச்சாச்சு. இந்த பாக்ஸ் நாட் போட்ட அந்த கேப் கொஞ்சம் கூட தெரியல பாருங்கள், ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. இப்போது இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் நம்ம உள்பக்கம் கொண்டு போகிறோம். உள்பக்கம் கொண்டு போய் எல்லா ஒயர்ஸையும் சொருகி விட போகிறோம். நம்ம சாதாரணமாக ஹேண்டில் பின்னும் போது நல்லா டைட்டாக முடி போட்டு சொருகி விடுவோம். ஆனால் இந்த டைப் ஹேண்டிலுக்கு முடி போடாதீங்க, ஃபினிஷிங் நல்லா இல்லை. அதனால் அப்படியே உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. இப்போ ரைட் சைடு இருந்த அந்த 4 ஒயரையும் உள்பக்கம் இந்த மாதிரி கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த 8 ஒயரையும் ஒரே வரிசையிலேயே சொருகி விட போகிறோம். இந்த ஹேண்டிலுக்கு பக்கத்துலேயே இருக்கு இல்லையா, அந்த நாட்டில் இருந்தே இந்த மாதிரி சொருகி விடுங்க. அப்போ தான் இந்த ஹேண்டில் வந்துட்டு ப்ளூ கலரில் நமக்கு தெரியும். உள்பக்கம் ஹேண்டில் பார்க்கவும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஒயர்ஸ் உள்ளுக்குள்ளே சொருகிறத நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம், ஏன்னா இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். அந்த ஹேண்டிலுக்கு பக்கத்தில் என்ன வரிசை இருக்குது அந்த ஒரே வரிசையில் இந்த 8 ஒயரையும் இந்த மாதிரி சொருகி விட்டுருங்க. எவ்வளோ ஒயர் இருக்கும் அவ்வளோ ஒயரை நீங்கள் சொருகி விட்டிங்கன்னா ஹேண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு வரிசையில் மட்டும் இந்த மாதிரி சொருகிறது காமிக்கிறேன். மீதி இருக்கிற எல்லா ஒயர்ஸையும் அந்த எண்டு வரைக்கும் இந்த மாதிரி சொருகி விட்டுருங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரியே எல்லா ஒயர்ஸையும் சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் நமக்கு வரும். இப்போ பாருங்கள், இந்த ஹேண்டில் வந்துட்டு நம்ம எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோன்னு தெரில, ஒயர்ஸை சொருகி விட்டதும் தெரியல. ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. இந்த ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நியூ ஐடியாஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னும் எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோ நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நன்றி, வணக்கம்.